கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் அக்காவோட வெட்டிங் ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் அண்ட் 5th மந்த் பேபி ஷவர் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் வந்து ஈவினிங் நான், என் மம்மி, என் தங்கச்சி 3 பேரும் கிளம்பிட்டு இருந்தோம். ஆட்டோ தான் இன்றைக்கி நாங்கள் வர சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னா அந்த சைட் போகிறதுக்கு பஸ் இல்லை அப்படின்றதுனால ஆட்டோவில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு வெளியில் வந்து ஆட்டோக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆட்டோவும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான், என் தங்கச்சி, எங்கள் மம்மி 3 பேருமே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் சைடெலாம் கொஞ்சம் வில்லேஜ் அப்படின்றதுனால நிறைய செடிலாம் இருக்கும், நிறைய ஃபாரஸ்ட் இருக்கும். ஃபாரஸ்ட் சைடு தான் மோஸ்ட்லி போகிற மாதிரி இருக்கும். இருட்டாக இருந்துச்சு போகும்போது. சரி, ஒரேடியாக எவ்வளோ பயம் இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா போக வேண்டிய டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் பெரியப்பா வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் பெரியம்மாவும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் காஃபிலாம் கொடுத்தாங்க. நான் காஃபி குடிக்க மாட்டோம், டீ குடிக்க மாட்டோம் அப்படின்றதுனால எங்களுக்கு தண்ணி மட்டும் கொடுத்தாங்க. எங்கள் மம்மி காஃபி குடித்தாங்க. நாங்கள் போனதுக்கப்புறம் வந்து ப்ரேயர்லாம் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. நாங்கள் போயிட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்புறம் தான் வந்து ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணாங்க. உள்ளே இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து வெளியில் கூப்பிட்டாங்க அப்படின்றதுனால வெளியில் வந்து ப்ரேயர் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் பெரியம்மாவும் பெரியப்பாவும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சாரீ, ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்றதுனால அதையும் கொடுத்தாங்க. அதை அப்படியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா 5th மந்த் பேபி ஷவர் இருக்குது அப்படின்றதுனால உள்ளே கூப்பிட்டு போனாங்க. உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அவங்க ரிலேட்டிவ் தான் அந்த ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அதுக்காக வாங்கிட்டு வந்திருக்க எல்லா பழமும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களையும் கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சாங்க. இவங்களுக்கு வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸஸும் கொடுத்தாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்லி சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி போட்டிருந்த சாரீ போடக்கூடாது, அவங்க வாங்கிட்டு வந்தது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரியும் வந்து வியர் பண்ணிவிட்டு வந்து அவங்கள உட்கார வச்சு அவங்கள ப்ளெஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உள்ள அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சுட்டு வெளியில் வந்து கேக் கட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணாங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க, எல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. ஃபைனலாக கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு கிஃப்ட் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சாப்பிட்றதுக்காக வெளியில் போனோம். வெளியில் போனதுக்கப்புறம் ஃபுல்லாக இருந்துச்சு. டேபிள் எதுவும் ஃப்ரீயாக இல்லை அப்படின்றதுனால உள்ளே வந்து டேபிள் எங்களுக்கு போட்டாங்க. நானே, என் தங்கச்சி, என் மம்மி 3 பேர் மட்டும் தான் உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்ல ஒரு டின்னர் அப்படியே முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வர டைமும் வந்து ஆட்டோவில் தான் வந்தோம். இருட்டாக இருந்துச்சு. அந்த சைடு ஃபுல்லாக கொஞ்சம் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அப்படி இருந்தாலுமே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.